இது துல்ஹஜ் மாதம், சந்தேகப்படாதீர்கள். இந்த இடம் எந்த இடம் தெரியுமா? அரஃபாவுடைய மைதானம் தெரியுமா? ஆமாம், இது அரஃபாவுடைய மைதானம் தான். இந்த நாள் எந்த நாள் தெரியுமா? துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த மாதம் புனிதமான மாதமா இல்லையா? ஆமாம், புனிதமான மாதம் தான். இந்த நாள் புனிதமான நாளா இல்லையா? ஆமாம், புனிதமான நாள் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை கேட்டு ஆமாம் என்ற பதிலை எதற்காக வாங்கினார்கள் என்றால், அரஃபா நாளில ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் கூட வேண்டிய நாள் துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளில் தான் கூட வேண்டும் என்று திட்டவட்டமாக சொன்னார்கள். இன்றைக்கு அரசாங்கத்தவர்கள், சவுதி அரசாங்கம் துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாளிலே ஹாஜிகளை ஒன்று கூட்டினார்கள் என்றால் அது ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு நிர்பந்தமாக இருக்கலாம். ஆனால் ஹஜ்ஜுக்கு செல்லாத நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் யௌமுல் அரஃபா, அந்த நாளிலே நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு ஏற்றவாறு நாம் நேற்றைக்கு நோன்பு வைத்திருக்கிறோம். ஹாஜிகள் என்றைக்கு அரஃபாவிலே கூடுகிறார்களோ அன்றைக்கு தான் நோன்பு என்ற ஆதாரத்தை நம்மால் பார்க்க முடியாது. யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய நாளில் நோன்பு வையுங்கள் என்றால் துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளில் தான் நோன்பு வைக்க வேண்டுமே தவிர அந்த அரசாங்கம் முடிவு செய்கிற நாளில் அல்ல நோன்பு. அரசாங்கம் அல்ல நபி ரசூல், அரசாங்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கத்தை முடிவு செய்ய வேண்டியது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யௌமுல் அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். அந்த நாளில் தான் சிறப்பு இருக்கிறது. கடந்த ஒரு வருட காலம், பிறகு வருகிற ஒரு வருட காலம் செய்த சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பெருவழியிலே ஹாஜிகள் ஒன்று கூடுவது அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாளில் தான் கூட வேண்டும். அடுத்த ஒரு சந்தேகத்தை கேட்பாங்க, அப்போ எல்லா லட்சக்கணக்கான மக்கள் அரஃபாவிலே ஒன்று கூடுகிறார்களே, அவர்களுடைய ஹஜ் எல்லாம் பாழா போய் விட்டதா, அதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதா என்று கேட்டால், இந்த கேள்வியை தான் நம்ம ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் நம்ம கேட்டோம். நாமெல்லாம் சிறுக்கில மூழ்கி இருந்த பொழுது, விதத்துக்களிலே மூழ்கி இருந்த பொழுது, அதனை விட்டு விட்டு வெளியே வந்தவுடனே இதெல்லாம் சிறுக்கு, இதுவெல்லாம் விதத்து என்று சொன்னவுடனே அவர்கள் நம்மை பார்த்து கேட்டார்கள், காலங்காலமாக நம்முடைய வாப்பா, வாப்பாவுடைய வாப்பா, நம்முடைய முன்னோர்கள் காலம் தொட்டு காலமாக செய்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் பாவமா, அவர்கள் எல்லாம் நரகத்துக்கு தான் போனார்களா என்று கேட்டவுடனே திட்டவட்டமாக சொன்னோம், சிறுக்கு செய்து விட்டால் அவர்கள் நரகத்துக்கு தான் போனார்கள், அவர்கள் பாவத்தை தான் செய்தார்கள், அல்லாஹ் அவர்களை அல்லாஹ் நாடினாலே தவிர அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்று திட்டவட்டமாக சொன்னோமே. அதே பதிலை நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம். துல்ஹஜ் மாதத்துல 9வது நாளில் தான் அரஃபா, அந்த 9வது நாளில் நோன்பு வைத்தால் தான் பாவங்கள் மன்னிக்கப்படும், 10வது நாளில் நோன்பு வைத்தால் அந்த சிறப்பை நாம் பெற முடியாது என்பதை திட்டவட்டமாக நம்மால் சொல்ல முடியும். ஹஜ்ஜுக்கு சென்றவுடைய நிலைமை என்ன என்று கேட்டால், அந்த அரசாங்கம் கட்டுப்பாடு விதித்திருக்கிற காரணத்தினால் கூலியை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது. அல்லாஹ் அதை அறிந்தவனாக இருக்கிறான். இபாதத்துக்கள் ஏற்றுப்பட்டதா, ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, ஏற்றுக்கொள்ளப்படாதா என்பதை நாம் முடிவு செய்ய முடியாது. செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. பெருநா தொழுகையை தொழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருநா தொழுகையை தொழுதிருக்கிறோம், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா நமக்கு தெரியாது, அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈது காட்டுறதுல மக்களுக்கு தொழுகை நடத்த வேண்டும். ரமலானுடைய மாதம் முடிந்து விட்டது, மறுநாள் ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள், தொழுகைக்கு மறுநாள் காலையில எழுந்து தொழுகை நடத்த வேண்டும். அதற்கு முந்தைய நாள் 30 நாளோ அல்லது 29 நாளோ நோன்பை வைத்து விட்டு மதீனாவுல பள்ளிவாயிலுக்கு ஓரமாக தேடி தேடி அழுது கொண்டிருக்கிற கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சஹாபாக்கள் சந்தித்தார்கள். அழுகை சத்தம் கேட்கிறது. யார் அழுது கொண்டிருக்கிறது? விடிந்தால் பெருநாட்களுக்கு போக வேண்டுமே, சந்தோஷமாக இருக்க வேண்டிய இந்த பெருநாளுடைய தினத்தை எதிர்பார்த்திருக்கிற நமக்கு யார் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று காலியை திறந்து பார்த்த பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார். அதனை பார்த்தவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், கலீஃபா அவர்களே ஏன் அழுகிறீர்கள்? காலையில இருந்து மக்களுக்கு உரையாற்ற வேண்டிய நபர் அல்லவா நீங்கள், தொழுகை நடத்த வேண்டிய நபர் அல்லவா நீங்கள், தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டவுடனே, தோழர்களே நீங்கள் சிரிக்கலாம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், இந்த அபூபக்கர் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது. நான் 30 நாளோ 29 நாளோ நோன்பு வைத்து இபாதத்துக்களை செய்து இரவு தொழுகையை தொழுது விட்டு ஈதுகா திடலுக்கு நாளைக்கு செல்ல போகிறோமே,
இந்த அபூபக்கர் வைத்த நோன்பையும் இந்த அபூபக்கர் தொழுகையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லை என்பது எனக்கு உத்தரவாதம் இல்லை. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த அபூபக்கர் என்ன செய்ய முடியும் என்பதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன். நீங்கள் சிரிக்கலாம், எனக்கு சிரிப்பு வரவில்லையே என்று சொன்னாரே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள், அந்த பதிலையே இந்த சபைக்கு நாம் சொல்லுகிறோம். அந்த பதிலையே பல பத்திரிகைகளுக்கு பதிலாக சொல்லுகிறோம். இபாதத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, இபாதத்துக்கெல்லாம் நாசமாய் போனதா என்று கேட்டால் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், நாம் அதற்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று, நோன்பு எப்ப வைக்க வேண்டும் என்றால் துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் வைக்க வேண்டும். அதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யௌமுல் அரஃபா என்றார்கள். அதற்குத்தான் சிறப்பு சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நோன்பை வைத்து விட்டு இன்றைக்கு ஈதுவாத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பெருவழிகளை எல்லா மக்களையும் ஒன்று கூட்டினார்களே, அதனை நாம் சற்று நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வீடுகளில, நம்முடைய கடைகளில, நாம் இருக்கிற பள்ளி வாயில்களில நாம் ஒரு தொங்க விட்டிருப்போம் ஒரு செய்தியை. என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பேருரை. அரஃபா பேருரையை தொங்க விடுவதில் பரக்கத்தில்லை, அதை தொங்க விடுவதில் நன்மை கிடையாது. வெறுமனே தொங்க விடு காலத்தினால ஏதாவது சிறப்பு இருக்கிறதா? எப்படி மாற்று கருத்துடையவர்கள் தாயத்தை தொங்க விடுகிறார்களோ அல்லது தாலீசை தொங்க விடுகிறார்களோ, மக்கா மதீனா போன்ற அந்த போட்டோக்களை தொங்க விடுகிறார்களோ, ஆயத்துல் குர்சியை தொங்க விடுகிறார்களோ, அதனை போல அரஃபா பேருரையை தொங்க விடுகிற காரணத்தினால எந்த சிறப்பு கிடையாது. 23 ஆண்டு கால வாழ்க்கையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்று சொல்லி மக்களுக்கு எதையெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்களோ எல்லாவற்றுடைய ஒட்டுமொத்த செய்திகளையும் சுருக்கமாக முக்தசர் பண்ணி சிறப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடைபெறும் பொழுது ஒரு சில செய்திகளை சொல்லிக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். கடைசி நேரத்துல முக்கியமான விஷயங்கள் எதுவென்று இருக்குமோ அந்த முக்கியமான விஷயங்களை தெளிவாக புரிந்து அல்லாஹ்வுடைய தூதர் சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரை வழக்கத்திற்கு மாற்றமாக பொதுவாகவே நாம் உரையாற்றுவதை போல அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் சஹாபாக்களுக்கு அறிவுரை சொன்னதே கிடையாதுங்க. 10 நிமிடம் அதிகபட்சம் 10 நிமிடம். தன்னுடைய வாழ்நாள் காலத்திலேயே தன்னுடைய குத்துபா அதாவது உரை பயானை பொறுத்தவரை அதிகப்படியாக நேரம் எடுத்தது அந்த அரஃபா பெருவழியில் தான். அது சரியா கணக்கு போட்டாச்சுன்னு சொன்னா அதிகபட்சம் நம்முடைய அறிவுக்கு ஏற்றினா போல ஒரு 20 நிமிடம் அதிகபட்சம் இருக்கும். 20 நிமிடத்துல 23 ஆண்டு கால வாழ்க்கையில எதுவெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டதோ எல்லாவற்றையும் சுருக்கமாக இரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டு போனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுல என்ன சொன்னார்? யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இன்ன ரப்பக்கும் வாஹிதுன் வ இன்ன அபாக்கும் வாஹிதுன். எப்படி அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனோ அதனை போல உங்கள் அனைவருக்கும் தந்தை ஒருவர்தான். உங்களுக்கு மத்தியில வேற்றுமை கிடையாது. இந்த உலகத்துல கொள்கையால் வேண்டுமானால் மதத்தால் வேண்டுமானால் வேறுபட்டிருக்கலாம். அவன் இந்துவா இருக்கலாம், இவன் கிறிஸ்தவனாய் இருக்கலாம், அவன் சீக்கியனாய் இருக்கலாம், இவன் ஜெயின மதத்தை சேர்ந்தவனாக இருக்கலாம், அவன் கடவுளை இல்லை என்று சொல்பவனாக இருக்கலாம், இவன் கடவுளை அங்கீகரித்தவனாக இருக்கலாம், அல்லது முஸ்லீமாக இருக்கலாம். எந்த மதத்தை, எந்த மார்க்கத்தை, எந்த கொள்கையை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரிதான். அபாக்கும் வாஹிதுன், அனைவருக்கும் தந்தை ஒருவர் தான். அனைவருக்கும் தந்தை ஒருவர் தான். ஆதமுடைய மக்கள் அனைவரும் எல்லாமே சகோதரர்கள். கொள்கையால் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் மதத்தால் வேறுபட்டிருக்கலாம். அதனை தவிர அனைவருக்கும் தந்தை ஒருவர் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். திரும்ப சொல்லுகிறார்கள், லா ஃபضل அரபியின் வலா அஜமியின். உங்களுக்கு மத்தியில அரபி பேசுபவர்கள் இருக்கலாம், அரபி தெரியாதவர்கள் இருக்கலாம், அஜமியாக இருக்கலாம். அரபி தெரிந்தாலும் அரபி தெரியாவிட்டாலும் உங்களுக்கு மத்தியில எந்த சிறப்பும் கிடையாது. அரபி தெரிஞ்சதுனால நான் சிறப்புக்குரியவன், அரபி தெரியாததுனால நீ கேவலமானவன் என்று நீங்கள் யாரையும் இடை போடக்கூடாது. இதை ஆரம்ப காலத்துல தௌஹீதை ஏற்றுக்கொண்ட நேரத்துல ஆணித்தரமாக நம்முடைய உள்ளத்துல இருந்தது. அரபி தெரிந்தாலும் அரபி தெரியாவிட்டாலும் எல்லாவின் தக்குவாவை வைத்து தான் முடிவு செய்யப்படும். யாருக்கு தக்குவா இருக்கிறதோ அவர்கள் தான் சிறப்புக்குரியவர்கள் என்று தௌஹீதை ஏற்றுக்கொண்டு நாமெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஜமாஅத்திலே அடியெடுத்து வைக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் இருந்தது. இன்றைக்கு அது காற்றிலே பறக்க விடப்பட்டு இன்றைக்கு என்ன பேசப்படுகிறது? அரபி தெரியுமா? அரபி தெரிந்தால் தான் நீ மார்க்கத்தை வெளியே பேச வேண்டும். அரபி தெரிந்தால் தான் மக்களுக்கு மத்தியிலே ஃபத்வா கொடுக்க வேண்டும். அரபி தெரிந்தால் தான்
மக்களுக்கு மத்தியில நீ ஒரு இமாமாக, மௌலவியாக, அறிஞராக, ஆலிமாக சமுதாய மக்களுக்கு அடையாளம் காட்ட முடியும். அரபி தெரியாதவன் மார்க்கத்தை சொல்ல முடியாது, பத்துவாக்களை கொடுக்க முடியாது, மார்க்கத்தை வெளியே பிரகடனப்படுத்த முடியாது, அவன் பிரச்சாரம் செய்ய முடியாது, அவன் தகுதியற்று போய் விடுகிறான் என்று பல பத்திரிகைகளில் எழுதக்கூடிய அளவிற்கு அவன நிலை மாறி இருக்கிறது என்றால் நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஃபضل لعربي ولا عجمي. அரபி தெரிந்தவனை விட, அரபி தெரியாதவனை விட அரபி தெரிந்தவனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. இன்னைக்கு பார்க்கலாம். இன்றைக்கு அரபு நாட்டில் போனால் அரபி தெரியலன்னு சொன்னா அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் கேவலமாக பார்ப்பார்கள். நான் அஜமி, அரபி தெரியாதவன். இன்றைக்கு பார்க்கிறாளா இல்லையா? 2010 நாடி போய் கொண்டிருக்கிறோமே. 2010 இந்த அரபு நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த லட்சணத்தில் இருந்தா 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபி வெறியை மாற்றுவதற்கு என்ன பாடுபட்டிருப்பார்கள்? அரபா பெருவழியில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரே ஒரு செய்தி, லா ஃபضل لعربي ولا عجمي. அரபியனை விட அரபி அல்லாதவனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது என்று சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் அந்த வெறித்தனத்தை தூர எறிந்தார்களே. அப்படி எரிகின்ற ஒரு நிலை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்பதுதான் அரபா உரையிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம். அந்த பாடமாக தான் இன்றைக்கு நமக்கு மத்தியில இந்த நாட்டிலே பாருங்கள், மலையாளம் பேசுபவன் அங்கே இருந்து முல்லை பெரியார் அணையை திறக்க மாட்டான், கன்னடம் பேசக்கூடியவன் காவிரி அணையை திறக்க மாட்டான், இந்த தமிழ் பேசக்கூடியவர்கள் அவர்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். ஒரு நாட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை, மலையாளத்துக்கும் தமிழுக்கும் கன்னடத்துக்கும் முளத்த கையை வைத்து முளத்த அளக்கிற அளவுக்கு தான் தூரம் இருக்குது. இந்த நாட்டுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஃபضل لعربي ولا عجمي. அரபி அல்லாதவனை விட அரபி தெரிந்தவனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. அரபி தெரிந்த ஆலிம்சாக்களுக்கே, மௌலவிமார்களுக்கே அரபி வெறி இருக்கும் பொழுது கொள்கை இல்லாத இந்த இந்திய நாட்டு மக்களை எப்படி நாம் குறை கூற முடியும்? மார்க்கம் இல்லாத, அல்லாஹ் என்றால் யார் என்று தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் யார் என்று தெரியாது, இஸ்லாம் என்றால் என்ன என்று புரியாது இந்த மாற்று மதத்தை சேர்ந்த இந்த நபர்களிடத்துல ஒரே மக்கள், ஒரே ஆளுடைய மக்கள், நாமெல்லாம் சகோதரர்கள், நாமெல்லாம் ஒரு நாட்டவர்கள், ஒரே மனித இனம் என்ற ஒற்றுமையை எப்படி நாம் எதிர்பார்க்க முடியும்? நம்மிடத்துல எல்லாவா இருக்கணும். அரபி தெரிஞ்சாலும் அரபி தெரியாவிட்டாலும் நாமெல்லாம் மக்கள், நாமெல்லாம் சகோதரர்கள், யாருக்கும் எந்த சிறப்பும் கிடையாது. எல்லாமே தக்குவாவை வைத்துத்தான் முடிவு செய்யப்படும். காபாவுக்கு மேலே நின்று பாங்கு சொல்லுகிற ஒரு நேரம், முதல்ல பாங்கு சொல்லும் பொழுது ஐன பிலால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கிறார். ஏனைய சஹாபாக்கள் எல்லாம் மார்க்கத்திற்காக வேண்டி உயிரை கொடுப்பதற்கு துணிந்த ஏனைய சஹாபாக்கள், பத்ர் போரிலே கலந்து கொண்டவர்கள், உஹது போரிலே கலந்து கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக வேண்டி கோடிக்கணக்கான ரூபாயை அள்ளி இறைத்தவர்கள், அப்படி கொடுத்த சஹாபாக்கள் எல்லாம் மூலையில கூறி குறுகி என்னை அழைப்பார்கள் என்ற ஆசையோடு நன்மையான காரியத்தை செய்வதற்கு ஆசைப்பட்டு மூலையிலே ஓரமாக நின்று கொண்டிருந்த பொழுது ஐன பிலால் எங்கே என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவிப்பு பிலால் உள்ளத்துல வேதனைப்படுத்தியது. ஆசை இருந்தாலும் பிலாலுடைய உள்ளத்துல என்னை அழைப்பது அல்லாஹ்வுடைய தூதர் கேவலப்படுத்த அழைக்கிறார். இவ்வளவு சஹாபாக்கள் இருக்கும் பொழுது உயிரை கொடுப்ப துணைந்த, பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்த, குலத்திலே உயர்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் நண்பர்களாக இருக்கிற ஏனைய சஹாபாக்கள் எல்லாம் இருக்கும் பொழுது அபிசீனியாவை சேர்ந்த அருகருப்பான, பார்ப்பதற்கு கோலமில்லாத என்னையா பாங்கு சொல்லுவார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலல்லாஹ், இத்தனை மக்களுக்கு மத்தியில என்னை கேவலப்படுத்தாதீர்கள், என்னை பாங்கு சொல்லி கேவலப்படுத்தாதீர்கள் என்று பிலால் அவர்கள் சொன்ன உடனே இல்லை இந்த தகுதி உமக்குத்தான் உண்டு பிலாலே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பனாக இருந்தாலும் அலங்கோலமாக இருந்தாலும் அருவருப்பாக